வணங்க மக்களே, ஷாப் ஃபார் கில்லர்ஸோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையுடைய ஆரம்பத்திலே நமக்கு கியூவை தான் காமிப்பாங்க. அந்த இடத்துல குசாகிமே எப்படி ஜின்மேன் ஜேவை கொன்னாருன்ற வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஜேவை கொன்னது உண்மையாலுமே பேலுன்ற விஷயம். ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணி ஜின்மேன் தான் கொன்ன மாரி குசாகி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கியூமே நான் கண்டிப்பாக ஜின்மேனை கொல்லாம விட மாட்டேன்ற மாரி கொலவெறியில் இருக்குது. அதை பார்த்த குசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் ஜின்மேனை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது சர்வரை பாதுகாக்கிறது தான். நீ எதை பற்றி கவலைப்படாத, திரும்ப ஜப்பானுக்கு போ, உன்னுடைய பிரதருக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்டு வான்ற மாரி கியூவை திரும்ப ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் போன எபிசோடில் ஒரு மாதிரி மயங்கி இருந்திருப்பாங்க ஜிஎன். அதுலேருந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜிஎனுக்கு லைட்டாக முழுப்பு வருது. முழுப்பு வரும்போது முன்னாடி ஜின்மேன் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதை பார்த்துட்டு அவங்க திரும்ப மயங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நர்ஸ் வருது மட்டும் இல்லாமல் ஜிஎனை ஆரின்னு சொல்லி கூப்பிட அதில் கடுப்பானவங்களுமே என்னுடைய பேர் ஜியானன்றமே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த இடத்துக்கு டேரக்டர் கிம் வரது மட்டும் இல்லாமல் ஜிஎனுக்காக புது ஐடி கார்டு தராரு. அதை பார்த்த ஜிஎன்மே ஐடென்டிட்டியை மாற்றுறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது, எப்படி இருந்தாலும் எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு லைட்டாக முழுப்பு வரும்போது நான் இந்த இடத்துல என்னுடைய அன்கிளை பார்த்த மாதிரி தெரியுது. அவர் எங்கன்ற மாதிரி கிம் கிட்ட கேட்டால் அவருக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்குது, அதை பார்க்க போயிருக்கிறதா சொல்ல. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய மொத்த விஷயங்களை வெளியே இருந்து ஜின்மேனை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போதைக்கு டேரக்டர் கிம் என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீ தான் எல்லாத்தையும் சொல்ல போகிற, அவங்க கிட்ட நீ டெஸ்ட் மோனியை சொல்லுன்ற மாதிரி ஒரு பொய்யான டெஸ்ட் மோனியை சொல்கிறாங்க. அதாவது ஊஜின் எப்படியா இருந்தாருன்ற விஷயத்தை இவங்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. போட் உடஞ்சு போனதாகவும் அதை சரி பண்ண போகும்போது ஊஜின் இறந்து போனதாகவும் எங்கள் போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே போய் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் குசாகி ஜின்மேன் மேலே ரொம்ப கோவமாக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்போதைக்கு ஜியானை அட்டாக் பண்ண வந்ததுனால ஜின்மேன் அந்த சர்வரில் இருக்க 5% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற மாரி ஒரு பக்கம் குசாகி இருக்காங்க. அந்த பக்கம் ஜியான்மே இப்போதைக்கு ஊஜினுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி அவருடைய ஃபியூனரல் பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த இடத்துல எல்லா ஆன்டிஸுமே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க உள்ளார போக கிடையாது. நம்ம எதுக்கு உள்ளாரன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அதில் இருக்க ஒரு ஆன்டி இவங்களை நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், எதுக்கு நீ உன்னைய பழி சொல்லிக்கிற, ஊஜின் இறந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆன்டிஸ் கிட்ட அவங்க ஹஸ்பண்டை இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மேலேயும் அவங்களால தப்பு சொல்லிக்க முடியாது. நீ உனக்கான ஒரு வாழ்க்கை வேணும், ஊஜனை நினச்சி கவலைப்படாதுன்ற மாரி ஜிஎனை ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உனக்கான ஒரு வாழ்க்கை வாழன்ற மாரி ஜிஎன் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் எப்படி ஃபியூனரல் நடக்குதோ அதேமாதிரி அந்த பக்கம் ஜப்பானில் ஜேவுக்கான ஃபியூனரல் நடந்துன்னு இருக்கோ. அந்த ஃபியூனரல் முடிச்சுட்டு கியூமே வெளியே வராங்க. அந்த சமயத்தில் ஒரு வயசானவன் வரது மட்டும் இல்லாமல், இச்சிக்கா நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு எதனாச்சும் உதவி வேணுன்னா என்னை வந்து கூப்பிடு, நான் தான் உங்களை சின்ன வயசுலேருந்து வாழ்த்துருக்கேன், எனக்கு உங்களை பற்றி தெரியுன்ற மாரி கியூ கிட்ட சொல்ல. அதை கேட்ட கியூமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்குங்க. அந்த சமயத்தில் கியூ கூட இருக்கவங்களா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல கியூ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போதைக்கு திரும்ப கொரியாவுக்கு போய் ஜின்மேனை கொல்லுவோன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த சைட் ஜிஎன் கடைசி ஜின்மேன் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பேஸ் இவங்க வச்சுருக்காங்க. வெளியே பார்க்க ஒரு ஃபேக்ட்ரி ஆகிட்டு இருக்கும், ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளாரி ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்குது. அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு பிரதர் தான் ஜிஎனை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் பிரதர் ஜிஎனுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஜிஎன் வந்தோடனே மொத்த பேரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல மின்ட்வி ஆகிற ஜிஎனை பார்த்தோன்னே ஹக் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஜின்மேன் பெருசாக ஜிஎன் கிட்ட எதுவும் பேசி கிடையாது. சரின்னு அவர் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஜிஎனுக்கு அந்த ரூமை தராரு. அந்த சமயத்தில் ஜிஎன்மே இங்கே எதனாச்சும் கேமரா இருக்கான்னு கேட்கும்போது ஜின்மேன் எந்த வித கேமராவும் இல்லை, நீ பயப்படாதன்ற மாரி ஜிஎனை அதே இடத்துல இருக்க சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் இவருடைய ரூமுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஜிஎன் தங்குற ரூமில் இருக்கக்கூடிய கேமராவை டிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அந்த விஷயத்த பிரதருமே நோட்டீஸ் பண்ணுறாரு. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், ஜிஎனை நீங்கள் திரும்ப கண்காணிக்க போகிறீங்களான்னு போது அந்த இடத்துல ஜின்மேன்மே என்னால் என்ன பண்ண முடியும், முன்னவே அந்த ரூமில் அந்த கேமரா இருந்துச்சு, எனக்காக நீ ஒரு உதவி செய், அந்த கேமரா ஜிஎனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிடுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு பேர்லவே குசாகியை காமிப்பாங்க. அந்த இடத்துல குசாகிக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண குசாகி போகிறாங்க. இந்த இடத்துல குசாகி எங்கே போகிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மின்ஹியுமே போகிற மாதிரி தெரியுது. குசாகி தங்கியிருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியணும், அதுக்காக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுல குசாகி இப்போதைக்கு பேப்லோனோடைய ஹெட்டு கூட பேசுகிறாங்க. இது வரைக்குமே பேப்லோனோடைய ஹெட் யாருன்னு தெரியல, ஆனால் மனுஷன் கட்டக்குரல் தான் பேசுகிறாரு. அவருடைய நேம் சென்னுன்றது. இவர் தான் பேப்லோனோடைய கிரேட்டர்னு நினைக்கிறார். அவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜின்மேனை கொல்லுவீங்களோ இல்லை உயிரோடு பிடிப்பீங்களோ அந்த கருமத்தை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த பேப்லோனை சம்மந்தப்பட்ட எந்த வித நியூஸுமே வெளியே போகக்கூடாது. நமக்கு முதல்ல அந்த சர்வர் தான் தேவைப்படுது, சர்வர் தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. இதுக்கப்புறம் எதனாச்சும் நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்ற மாரி இவர் குசாகியை பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல குசாகியுமே இதேமாரி இன்னொரு வாட்டி நடக்காதுன்ற மாரி வேறு சொல்கிறாங்க.
இந்த இடத்துல குசாகியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மின்ஹியோ வந்து இருந்திருப்பாங்களே, அது மூலியமா குசாகி எங்கே இருக்காங்கன்ற விஷயம் மின்ஹியோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்த அவங்க டீம்மேட்டர்ஸோட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில ஸ்டில்ஸுமே எடுத்திருக்காங்க. குசாகி எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்களோ அந்த ஹோட்டலுக்கு இவங்களுமே போயிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு குசாகி எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு குசாகி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோருக்கு இவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு பாடி கார்டுன்னு சொல்கிறேன்னா, உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியாது, இது மொத்தமாகவே புக் ஆகிருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல குசாகியுமே ஒரு டூரிஸ்ட் ஆட்டை எடுத்துக்கிறாங்க. சரின்னு குசாகி ஃபர்தராக எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல ஜின்மேன்மே குசாகியோடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடாரு. நான் இவ கூட இந்த முன்னமே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வேலை செஞ்சுருக்கேன். அதாவது நாங்கள் 2 பேரும் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கக்கூடிய மிஷினில் ஈடுபாடு பட்டிருந்திருக்கோம். அந்த சமயத்தில் நான் குசாகியை பார்த்துருக்கேன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் மின்கே நம்ம என்ன பண்ணலாம், குசாகியை எலிமினேட் பண்ணிடலாமா இல்லைனா நெகோசியேஷன் நடத்தலாமான்ற மாரி அந்த சைடு இருக்க ஜின்மேன் கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல ஜின்மேனோ அது ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு கிடையாது, நெகோசியேஷனாக அவங்க ஒத்துப்பாங்களான்ற விஷயமும் தெரியாது, நம்ம முதல் வேலையை என்ன பண்ணால் ஜியானை அப்ரூவ் படுத்தணுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஜியன்மே எவ்வளோ நாள் வரைக்கும் தான் நான் ஓடிக்கிட்டே இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் நான் ஓட போகிறது கிடையாது, நான் எதிர்த்து சண்டை போடலான்னு இருக்கேன், என்னால் இதுக்கப்புறம் ஓட முடியாது, எனக்காக மற்றவங்க உயிரை இழக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாரி ஜியான் கொலவெறியில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஜின்மேமே அப்போனா உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்குமே அதை சொல்லுன்ற மாதிரி ஜியான் கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஜியான் கிட்டேருந்து எந்த வித ஆன்சரும் வரல. அந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே ஒரு சின்ன பிளானை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜியானை ஒரு சின்ன பையன் கூட அனுப்ப செய்கிறாங்க. அந்த சின்ன பையனுமே அவங்க அப்பாவுக்கு காத்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பையன்கிட்ட கொடை வேறு கிடையாது, மழை வேறு பெஞ்சுன்னு இருக்குது. அந்த சமயத்தில் ஜியான் வரது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான், அதாவது இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கோன்ற மாரி அந்த பையனோட சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. கடைசியாக தான் அந்த பையனுடைய அப்பா இந்த இடத்துக்கு வர்றாரு. இவருடைய பேர் சங்குன்றது. அதனால இந்த இடத்துக்கு வரும்போது பக்கத்தில் இருக்க ஜியானை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு இது பேப்லோனை சேர்ந்தவங்களா இருக்குமோன்ற மாதிரி இந்த ஆளுக்கு தோணுது. அதில் இவர் என்ன பண்ணுறான்னா, நான் தான் எல்லாத்தையும் விட்டு வந்து எதுக்காக இந்த மாரி பண்ணுறீங்க, நீ இன்னொரு வாட்டி என் பையன்கிட்ட நெருங்கினா நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன்ற மாரி ஜியானுடைய கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஜியான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜின்மேனுடைய நீசுன்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்தில் இவருமே எதுக்காக என்னை தேடி வந்திருக்குன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜியான்மே என்னுடைய அன்கிள் தான் சொன்னார், நீங்கள் தான் கோட் ரேட்டில் மிச்சம் இருந்ததா, கடைசியாக தான் கோட் ரேட்டில் 2 பேர் இருந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தர் இறந்து போயிட்டார், இப்போதைக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, பேப்லான் அதே சமயத்தில் உங்கள் ஃபேமிலி வாட்ச் பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, பேப்லானை விட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆனாலும் பேப்லான் உங்களை விடாதுன்ற மாரி அவருடைய ஃபேமிலி வச்சு ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே நடக்கக்கூடிய மொத்த விஷயமே ஜின்மன் பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சங்மே என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வாட்டி என்னுடைய பையன்கிட்ட உன்னுடைய நீசோ இல்லைனா நீயோ வந்தனா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே இறந்துருவீங்கன்னு சொல்ல அந்த சமயத்தில் ஜிஎன்மே பிளானை சொதப்பிட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் அங்கே ஜின்னு வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் உன்னோட அன்கிளை பற்றி தப்பாக நினைக்காது, அவர் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மொத்த விஷயத்தை பண்ணியிருக்காரு, உன்னுடைய அன்கிளோட இழப்பை பற்றி உனக்கு சுத்தமாக தெரியாது, நீ இழந்ததோட உங்கள் அன்கிள் அதிகமாக இழந்திருக்காரு, ஆரம்பத்தில் ஆர்மியில் சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், பேப்லனில் இருக்கும்போது அவர் கூட இருந்த நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் இழந்திருக்காரு, அவர் உன்னோட வழிகளில் இருக்காருன்னு சொல்லு. அதை கேட்ட ஜிஎன்மே எனக்கு அது தெரியும், ஆனால் எக்கா இருந்தவங்க நான் என்னுடைய அன்கிள் வழிமுறையில் போக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க மின்ஹியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரைனிங் எடுக்க வராங்க. ஃபஸ்ட்டு சீசனில் ஜிஎன் பாசினோட ட்ரைனிங் எடுத்துருந்துருப்பாங்க, ஆனால் இப்போ மின்ஹியோட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் பற்றி பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் சில சீன்ஸ் மூலியமாக நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, ஜிஎன் ட்ரைனிங் எடுக்கிறது காமிக்கிறாங்க. அதாவது ஜிஎன் கன்னை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாரி அதெல்லாம் பற்றி ஒரு பக்கம் நமக்கு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பிரதர் ஒரு சீக்ரெட் பேஸை ஜிஎனை காமிக்கிறாரு. அதாவது எதனாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு ஜிஎன் தப்பிக்கணுன்ற மாதிரி இந்த எமர்ஜென்சி பிரேஸ் அவர் காமிக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக ஜியன் மின்ஹேவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளால் மற்றவங்களுமே நார்மல் லைஃப் வாழ முடியுமான்னு கேட்குறாங்க. ஜின்மேன் எப்போ மின்ஹேவை காப்பாற்றினாரோ அந்த சமயத்தில் மின்ஹேவும் இதே கேள்வியை தான் கேட்டுருந்துருப்பாங்க, நம்மளால் நார்மல் லைஃப் வாழ முடியுமான்னு. ஆனால் ஜின்மேன் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார். அந்த சமயத்தில் முதல் வேலையாக மின்ஹே என்ன பண்ணுறான்னா, இவங்க அப்பா மின்ஹேவை எங்கேயோ ஒரு மார்க்கெட்டில் விற்று இருந்திருப்பார், அதில் கடுப்பான மின்ஹே அவங்க அப்பாவே போட்டு தள்ளுறாங்க. இதெல்லாம் பற்றி யோசிச்ச மின்ஹே கடைசியாக ஜிஎன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நார்மலான லைஃப், நம்ம எல்லா விஷயத்தையுமே நார்மலாக தானே பண்ணுறோம், எதை பற்றி கவலைப்படாதுன்ற மாரி ஜிஎன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க திரும்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்து இருக்கும்போது கடைசியாக ஜின்மேனுக்கு ஒரு செய்தி தெரிய வந்திருக்கும். அதாவது ஜின்மேனோட இப்போதைக்கு பேப்லோன் நெகோஷியேஷன் பண்ணலான்னு இருக்குங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது சர்வராக மாறிடுச்சு. அதுக்காக நெகோஷியேஷனை இவங்க ஜின்மேன் கிட்ட அமைச்சிருந்துருப்பாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜின்மேனுமே யார் தான் இருக்காரு. முதல் வேலையாக அந்த இடத்துல ட்ரக்கில் சர்வர் வர ஆரம்பிக்குது. சர்வர் வந்த உடனே யாரோ ஒருத்தவங்க கார்லேருந்து இறங்கி வர மாதிரி தெரியுது. அது யாருன்னு பார்த்தா கொலமாசா ஜிஎன் வராங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் நெகோஷியேஷன் பேசலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நெகோஷியேட்டர்
ஜங் என்ன சொல்கிறான்னா, எத்தனை வாட்டி அந்த ஜின்மேன் அவன் ப்ராமிஸை காப்பாற்றாமல் இருக்க போகிறான். நான் ஜின்மேனோட தான் பேச விரும்பினேன், உன்ன மாரி கத்துக்குட்டி கிடையாதுன்னு சொல்லு. அதில் கடுப்பான ஜிஎன் என்ன பேசுகிறாங்கன்னா, நான் உங்கள் பாஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவருடைய காலராண்டு ஒரு கேமரா இருக்கிறது நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க வேகமாக மிஸ் குசாகி டக்குன்னு வாங்கன்ற மாரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதால் சரின்னு சொல்லிட்டு குசாகிமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஜிஎன் என்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது குசாகியோட என்ட்ரி தான் உண்மையாலுமே சம மாசாக இருக்குது. அந்த இடத்துக்கு குசாகிமா வந்து உட்காரு. அந்த சமயத்தில் பக்கத்தில் கியூ இருக்கிற விஷயத்தை ஜிஎன் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஜிஎனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. இருந்தாலும் இவங்களுடைய கான்வர்சேஷனை தொடரலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல குசாகிமே, எதுக்கு உன்ன மாதிரியான ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வரணும்? நான் நாயபடி ஜின்மேனோட தான் பேச வேணுவேன், உன் கூட கிடையாதுன்னு போது அதை கேட்ட ஜிஎன்மே, உங்களால் ஜின்மேன் கூட பேச முடியாது. ஏன்னா ஜின்மேனுக்கும் மறுத்தெல்ப்புக்கு எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. அவர் எப்பயோ பதவி இறங்கிட்டாரு. இப்போ மறுத்தெல்ப்புடைய சிஓவாக நான் தான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட குசாகியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காத ஜிஎன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது எங்களுக்கு தேவையானது நீங்கள் என்னுடைய அன்குளுடைய உயிரை விட்டால் மட்டும் போதும். அவருக்கும் மறுத்தெல்ப்புக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. நான் தான் சிஓவாக இருக்கிறதுனால நம்ம 2 பேர் டீல் பேசிக்கலாம். மறுத்தெல்ப்பு பேப்லோனும் ஒன்று சேர்ந்துடலாம். நான் உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுறேன். அதோடைய ப்ரைஸ் கூட நீங்கள் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம 2 பேருமே இந்த மாதிரியான ஒரு டீலை வச்சுக்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட அந்த சர்வரை தரேன்ற மாதிரி ஒரு அமேசிங்கான டீலை பேசுகிறேங்க. ஆனால் இந்த டீல் சுத்தமாக குசாகிக்கு பிடிக்க கிடையாது. அந்த சமயத்தில் ஜிஎன் சைடு எல்லாருமே கன் நீட்டுறாங்க. சரி ஜிஎன்மே கையை தூக்க அந்த சமயத்தில் இவங்க மேலே சில கன் பாயிண்ட் வர மாதிரி தெரியுது. இந்த மொத்த விஷயத்துமே ஜின்மேன் தான் மேலேருந்து பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த டீல் வேணான்னு குசாகி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜிஎன் திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜிஎன்மே இவங்க தான் இப்போதைய மறுத்தல் போடைய சிஓவாக இருக்கிறதுனால புதுசாக சில கோடை உருவாக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபேமிலிஸ்ன்ற மாரி வேறு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே கோட் க்ரீனுன்ற சொல்ல அதை கேட்டு ஜுவல்சன் என்ன சொல்கிறேன்னா, நான் நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்ததுலேருந்தே இந்த ஃபேமிலின்ற வார்த்தையை கேட்டதே கிடையாதுன்னு ஜிஎனுக்கு தேங்க் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பாசின் கிட்டேருந்து ஜின்மேனுக்கு கால் வருது. சரின்னு அதை ஜின்மேன் எடுத்து பார்த்தா பாசின் உதவி செய் ஜின்மேனுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஜின்மேனுக்கு என்ன பிரச்சனைன்ற விஷயம் தெரியல. இதுக்கப்புறம் நமக்கு தாய்லாண்டில் இருக்கிற பாசினை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பாசின்மே அவருடைய ஒய்ஃபோடைய மெமோரியலுக்கு வந்து வந்திருப்பாரு. ஏன்னா இன்றைக்கி தான் அவங்க இறந்து வந்திருப்பாங்க. கூடவே அவருடைய பையனும் இருக்க தான் செய்கிறாரு. சரின்னு 2 பேருமே வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராததுல அந்த இடத்துக்கு சில கார் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தா பாசினுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிய வருது. அதால் சரின்னு சொல்லிட்டு பாசின் அவங்க குரூப்பில் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்காரு. கடைசியாக தான் அந்த சண்டையில் பாசின் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அவங்க பாசினோட பையனை பிடிச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் எதனாச்சும் நீ முட்டாள்தனமாக பண்ணனா இவனை சுட்டு கொண்டுருவோன்னு சொல்ல அதே சமயத்தில் இவங்க பாசினுமே கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயங்கள் ஜின்மேனுக்குமே தெரிய வருது. அதாவது பாசின் நடக்கூடிய பிரச்சனைலாம் ஜின்மேன் கிட்ட சொல்லி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்துருப்பாரு. என்னுடைய பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜின்மேன் கிட்ட சொல்லு. அதை கேட்ட ஜின்மேனுமே இப்போதைக்கு தாய்லாண்டுக்கு போகலான்னு இருக்காரு. மின்ஹேவுமே கூட வரதா சொல்கிறாங்க. ஆனால் ஜின்மேன் நானே பார்த்துக்கலான்னு இருக்காரு. சரின்னு கடைசியாக ஜின்மேன் போகிறதுக்கு முன்னாடி ஜிஎன் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ தான் இப்போதைக்கு இந்த ஷாப்பிங் மேலே பார்த்துக்க போகிற. அதில் நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய கையில் இருக்கிற எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வந்துச்சுன்னா நீ எதிர்த்து சண்டை போடணுன்னு மட்டும் முடிவு எடுக்காத. அந்த இடத்த விட்டு ஓடு. உனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கடைசியாக இவர் தாய்லாண்டுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இவருக்கு ஒரு பேஜர் கிடச்சிருந்துருக்கும். அந்த பேஜர் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிசி கஃபேவுக்கு போகிறாரு. இந்த மொத்த விஷயத்துமே பேப்லோன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேலே அவங்களுடைய ட்ரோனுமே பறந்துகிட்டு தான் இருக்குது. கடைசியாக அந்த இடத்துல பேப்லோனுடைய சில ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த லைட்டுமே ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜின்மேனை கொலை பண்ணிடலான்னு இருக்காங்க. ஆனால் ஜின்மேன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். முதல்ல ஒருத்தனுடைய கையை வெட்டுறது மட்டும் இல்லாமல் மிச்சம் அந்த மொத்த ஆட்களுமே போட்டு அடித்து தூள் கிளப்பிடுறாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம கிட்ட ஃபுல்லாக காமிக்க கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஜின்மேன் மொத்தத்தையுமே முடிச்சுட்டு நடந்து வரும்போது கரெக்டாக ஜெய்யோன்னு இவருக்கு டேசர் ஷாக் வச்சுறாரு. அதிலே ஜின்மேன் மயங்கி வந்துடுறாரு. இவங்க ஒரு பக்கம் ஜின்மேனை பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் பாசின் எப்படியோ ஷாப்பிங் மால் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாரு. இதை பார்த்த பிரதருமே மற்றவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரின்னு மற்றவங்க பாசினுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் தர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு பாசின் ஒரு ட்ரோஜன் ஆர்சாட் தான் வந்திருக்காரு. அதுக்கு தான் நமக்கு நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. பாசினை போட்டு அந்த ஆட்கள் பயங்கரமாக அடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் பாசின் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். கடைசியாக பையனை வச்சு அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதனாச்சும் முட்டாள்தனமாக பண்ணணும்னு நினச்சேன், உன்னுடைய பையன் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருடைய ஹிப்பாண்டை சுடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோனை இவங்க இன்சைட் பண்ணிடுறாங்க. அதாவது பேசக்கூடிய விஷயங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பாசின் கடைசியாக தான் அந்த ஷாப்பிங் மாலாண்டை வந்திருப்பார். அந்த இடத்துல பாசின் ஏஞ்சோடனே ஜின்மேன் எங்கன்ற மாரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க அவங்களுமே ஜின்மேன் உன்னுடைய பையனை தேடி தான் தாய்லாண்டுக்கு போயிருக்கான், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு பாசின் கிட்ட சொல்ல அதை கேட்ட பாசின்மே அப்படியே அதே இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஜின்வு அவுட் சைட் போகலான்னு இருக்காரு. முதல்ல நமக்கு வெளியாடம் தெரியணும்னு சொல்லிட்டு பாசின் என்ன பண்ணுறேன்னா ஜின்வோட சேர்ந்து வெளியே போகிறாரு. அந்த சமயத்தில் இந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வந்ததுனால அவரு கூட பேச ஜின்வு போயிடுறாரு. இந்த இடத்துல பாசின் தனியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி வரதை மட்டும் இல்லாமல் நானும் பேப்லோன் கூட தான் வேலை செய்கிறேன், எந்த வித முட்டாள்தனமான விஷயங்களும் செய்யாத,
இதை போய் திறந்து பாருன்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் தராங்க. சரின்னு பாத்ரூமில் திறந்து பார்த்தா அது கேமரான்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அதில் அதை போட்டுக்கிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக பிரதரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி சிஸ்டம் பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மொத்த விஷயங்களையும் இவர் குசாகிக்காக தான் செய்கிறாரு. இதெல்லாம் குசாகி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான வழின்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைட் ஜின்மேனை காமிப்பாங்க. கடைசியாக ஜின்மேனை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜெய்யூன் வரது மட்டும் இல்லாமல் நீ எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ சுலபமாக போயிடலான்னு பார்க்குறியா, உன்னால் எதை விட்டுமே போக முடியாது, கடைசியாக தான் நீயும் உன்னுடைய நியூஸும் பரிதாபமாக தான் இறக்க போகிறீங்கன்ற மாரி இவர் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பார். உனக்கு இப்போதைக்கு வலி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு வலினா என்ன நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஜின்மேனை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குசாகி ஒரு சின்ன வரைபடத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஷாப்பிங் மால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இவங்க போகலான்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் கியூமே வேறு எக்ஸிட் இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு எக்ஸிட்டை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்ல அதை கேட்ட கியூமே ஜின்மேன் இப்போது எங்கே இருக்காருன்ற மாதிரி குசாகி கிட்டே கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் லொக்கேஷன் அன்னோனாக தான் இருக்குது, நாங்கள் தாய் பிரான்ச்சோட பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல இதை கேட்ட கியூ எடுத்தையுமே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. கடைசியாக என்ன கேட்குறேன்னா நம்ம கிட்ட ஜின்மேன் மாட்டின விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல போகிறது இல்லையானும் போது குசாகி சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அவசரம் ஒன்றும் கிடையாது, நம்ம முதல்ல ஜியானை பிடிப்போம், அதுக்கடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த இடத்துல ஜின்மேன் எப்படி அவருடைய கைப்பிடியிலேருந்து தப்பிச்சிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் தான் அதை ஒரு சோல்ஜர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஜின்மேனை பிடிக்க வராரு. அந்த சமயத்தில் ஜின்மேன் அந்த சோல்ஜரை அடித்து அவருடைய கண்ணை எடுத்துக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே கேட்கறதுனால மற்ற சோல்ஜர்ஸ் ஜின்மேனை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் ஜின்மேன் அங்கே இருக்கிற மொத்த லைட்டி சுடுறது மட்டும் இல்லாமல் எல்லா சோல்ஜர்ஸுமே போட்டு தள்ளிட்டாரு. கடைசியாக ஒரு ஜேயோனுடைய காலை சுடுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பாசனுடைய பையன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அந்த இடத்துல லொக்கேஷன் நோட் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை ஜின்மேன் நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜேயோனும் கொலை பண்ணிட்டு வெளியே வராரு. அந்த சமயத்தில் இங்கே சிக்னல் கிடைக்கலன்றதுனால காம்பஸ் மூலியமாக போகலான்னு இருக்காரு. இந்த பக்கம் ஜியானுக்கு கடைசியாக தான் பாசனுடைய பையன் எங்கே இருக்கான்னு ஒரு சின்ன லொக்கேஷன் கிடச்சிருந்துருக்கும். அதில் அந்த லொக்கேஷனுக்கு மின்ஹே அனுப்பலான்னு இருக்காங்க. கூடவே பாசனும் போகிறதா சொல்கிறாரு. சரி ரெண்டு பேருமே போகும்போது கடைசியாக தான் பாசன் என்ன சொல்கிறான்னா நீ பண்ண மொத்த விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி, நான் முதல்ல போகிறேன்ற மாரி பாசன் காரை விட்டு இறங்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே தூரமாக நடந்து போயின்னு இருக்காரு. ஆனால் மின்ஹேவுக்கு என்னமோ ஒன்று தப்பாக ஃபீல் ஆகுது. திடீர்னு பின்னாடி இருந்து பாசன் ஒரு ட்ரக் ஏற்றாருது மட்டும் இல்லாமல் அதை வச்சு மின்ஹேவுடைய காரை அடித்து தூக்குறாரு. அதை கவனிச்சு மின்ஹேவும் அப்படியே கையில் துப்பாக்கி வச்சுருக்கேங்க. அதை வச்சு பாசனை சுடலான்னு நினைக்கிறேங்க. ஆனால் பாசன் முந்திக்கிட்டு அவங்கள சுடுறதை மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கேருந்து தள்ளி விட்டுறாரு. அதுக்கடுத்தது அவர் குசாகி கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் சிம்பிளாகவே மின்ஹேவுடைய கதையை முடிச்சுட்டேன், நான் திரும்ப ஷாப்பிங் மாலுக்கு போகிறேன்ற மாரி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதே சமயம் குசாகி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஜின்மேன் தப்பிச்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் இவங்களுமே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் திரும்ப பாசன் ஜின்வு பிடிக்க வந்திருப்பார். அதான் ஜின்வு செக்ரட்டரி செக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அந்த சமயத்தில் அங்கே பாசன் சீக்ரெட்டாக நுழையிறது மட்டும் இல்லாமல் ஜின்வு துப்பாக்கியில் சுட்டு அதே இடத்துல கொலை பண்ணிடுறாரு. அடுத்ததாக ஜியானும் சியோல்சங்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இவங்களுக்கு முதலே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது பாசனோட பையனை பேப்லான் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இவங்க கிராக் பண்ணி பார்க்கும்போது அதில் வேறு ஒரு மெசேஜ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேப்லான் பாசனை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதில் பாசன் டபுள் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறான்னு ஒரு மெசேஜ் இருக்கும். அதை கவனிச்சுட்டு இவங்க எதிர பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பாசன் வந்திருக்காரு. இதை புரிஞ்ச நான் சியோல்சங்கும் முதல் வேலையை அந்த இடத்த விட்டு ஜியானை போக சொல்கிறாரு. பாசனுக்கும் சியோல்சங்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதில் சியோல்சங் தான் தோக்குறாரு. கடைசியாக பாசன் என்ன பண்ணுறான்னா ஜியானை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தாண்ட என்னமோ ஒரு விஷயத்தை இவர் இன்சைட் பண்ணிடுறாரு. அது விஷன்ற விஷயம் ஜியானுக்கு தெரிய வருது. சரின்னு ஜியானுமே அதுக்கான ஆன்டிடோட இவங்க ரூமில் போய் எடுத்துக்கிறாங்க. இதே சமயத்தில் பாசின் கரெக்டாக சியோல்சங்கோட சண்டை போட்டு இருந்திருப்பார்ல. கடைசியாக சியோல்சங்கோடைய கழுத்தை நெருக்கிற மாதிரி தெரியுது. முழுசாக கொண்டாரான்னு தெரியல, ஆனால் சியோல்சங் மயக்கம் போட்டு அதே இடத்துல வந்துட்டார். இதே சமயத்தில் தான் அந்த இடத்துக்கு கியூமே வந்திருந்திருப்பாங்க. எல்லாமே இந்த இடத்துல நடந்துன்னு இருக்கும்போது கடைசியாக அப்படின்னாச்சு பிரதரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜியான் பிரதரை கூட்டிகிட்டு போகலான்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு பாசின் வராரு. ஜியானுமே கையில் இருக்க துப்பாக்கி மூலியமாக அவர் மிரட்டுறாங்க. ஆனால் அவர் ஈஸியாகவே ஜிக்ஸாங் ஸ்டைலில் வரது மட்டும் இல்லாமல் ஜியானை பிடிச்சி அந்த இடத்துல இருக்கிற பிரதருடைய காலில் சுற்றுவார். அதுக்கடுத்ததாக ஜியானுடைய கையுமே கட்டு போட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் குசாகி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதே சமயம் தான் நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. அதில் குசாகி யாரோ ஒருத்தவங்க பார்க்க கூட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு குசாகி போயிருந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது அது சங்பியோம்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் சங்பியோமே குசாகி கிட்ட கை கொடுத்துருந்துருப்பாரு. அவருடைய கை அழுக்காக இருக்கிறத பார்த்தோன்னே ஆரம்பத்தில் குசாகி கொடுக்க மறுத்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்ததாக தான் இவருக்கு கை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் க்யூட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அதோடவே டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிங்க நினைக்கிறேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. குசாகியோடைய பிளான்லாம் செம சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சீரீஸில் ஜியானை தாண்டி குசாகியோடைய கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. முக்கால்வாசி இடத்துல ஜியான் ஆரா ஃபார்மிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா குசாகி தான் நைஸாக எல்லா இடத்துலையுமே ஆரா ஃபார்மிங் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது. அதோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆகிடும். இதை தொடர்ந்து மேபி சீசன் 3 கூட அவங்க லீடப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு தன்னை லாசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.